சரஸ்வதி தேவி மகாலட்சுமிக்கு என்ன சாபம் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாமா. ஒரு நாள் பிரம்மலோகத்துல சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மகாலட்சுமி தாயார் நடந்து வரும்போது சரஸ்வதி தேவி கேட்குறாங்க, நீங்க ஏன் பிரம்மலோகத்துக்கே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மகாலட்சுமி தாயார் என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஏன்னா எனக்கு மக்கள் சார்ந்த பணி இருக்கு, அதுல ஈடுபடுறதுனால என்னால வர முடியல. எனக்கு வீணை வாசிக்க தெரிஞ்சு அது மட்டுமே என்னோட ஒரே வேலையா இருந்திருந்ததுன்னா நானும் பிரம்மலோகத்துல உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சரஸ்வதி தேவிக்கு செம கோவம் வந்துருச்சு. வாக்குவாதம் நடக்குது ரெண்டு பேருக்கும். உடனே விஷ்ணுவை தேடி போறாங்க. விஷ்ணு காலில் கங்காதேவியை வச்சிருந்தாரு. அவரு பக்கத்துல போய் மகாலட்சுமி தாயார் உட்காந்துட்டாங்க. சரஸ்வதியை பார்த்து சொல்றாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், அவரோட இதயத்துல இருக்கேன், கங்காதேவி காலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, நீ கிளம்பணும்னு சரஸ்வதி தேவி கோவத்துல அவங்கள சபிக்கிறாங்க. உன்னால ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால்தான் மகாலட்சுமி தாயார் யார்கிட்டயுமே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. நீங்க நிறைய வீடியோஸ் பாப்பீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அவங்க நிரந்தரமா இருப்பாங்கன்னு. அதுக்கு இதுதான் ரீசன்.